தளபதி விஜய் பற்ற வைத்த நெருப்பு இப்போது தீயாய் வேலை செய்ய தொடங்கியுள்ளது. கலக்கத்தில் திமுக. தளபதி விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியானது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என பேசியது தற்போது ஆளுகின்ற திமுகவிற்கு பெரும் தலைவலியாகவே மாறியுள்ளது. திமுகவிடம் கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிக தொகுதிகள் வேண்டும் என்று திமுகவிடம் வலியுறுத்த தொடங்கியுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் நேற்று பேசியிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்களும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிக தொகுதிகள் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். கேட்கின்ற தொகுதிகள் கொடுக்காவிட்டால் அவர்கள் புதிய கட்சிகளில் இணைய நேரிடும். இதனால் திமுகவிற்கு பெரும் தலைவலியாகவே மாறியுள்ளது. விஜயின் தாக்கம் இன்னும் வலுப்பெறும் போது கண்டிப்பாக தேமுதிக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் கடைசி நிமிடத்தில் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று நம்பத்தகுந்த அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கடைசியாக நடந்த கருத்து கணிப்பில் கூட விஜயின் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கும் சிறு சிறு கட்சிகள் குழப்பத்தில் உள்ளன. பெண்கள் செல்வாக்கையும் தமிழக வெற்றி கழகம் குறைந்த நாட்களிலேயே கைப்பற்றியுள்ளது. விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டை ஆண்ட பெரிய கட்சிகளுக்கு பெரும் தலைவலியாகவே மாறியுள்ளது. 2026இல் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர அதிக வாய்ப்புகள் உள்ளது.